பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை அழிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு கட்சியை இயக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற போக்கு அதிமுகவில் இல்லை, அது மறைந்து விட்டது. திராவிட இயக்கத்திற்கு ஒரு ஊறு வரும் என்று சொன்னால் அதை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு தளபதிக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நான் திருவாரூர் முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை, அழுத்தமும் இல்லை, கட்டாயமும் இல்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவார். அதிமுகவுக்கு எதிர்காலமே இனி இல்லை. இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் திமுக கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நினைக்கிறீங்க? திமுக எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் யாருமே இல்லை. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற முயற்சியை அவர் மேற்கொண்டார் என்பதை நாம் அறிவோம். அது நிறைவேறாத நிலையில் அவர் பாஜகவில் போய் சேர நினைக்காமல் திமுகவில் சேர்ந்திருக்கிறார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை மேலும் உயர செய்திருக்கிறது. வலதுசாரி அமைப்புகளோடு தன்னை இணைத்து கொள்ளாமல் மீண்டும் அதே திராவிட பாசறையில் தன்னை இணைத்து கொண்டது வரவேற்க தகுந்தது. 3 முறை முதலமைச்சராக இருந்த அவர் அந்த இயக்கத்தை, தனக்கு வாழ்வளித்த அந்த இயக்கத்தை மறந்து சுயநலமே என்னுடைய வாழ்க்கை என்பதை உலகிற்கு காட்டுகின்ற வகையிலே அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அவரை ஒரு மனிதராக பார்ப்பதற்கே மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு காலத்திலே நான் அம்மாவின் விசுவாசி, அம்மாவின் விசுவாசி, அம்மாவின் விசுவாசி என்று சொல்லி அம்மாவையும் ஏற்றி அம்மாவை சுற்றி இருக்கிற அந்த குடும்பத்தாரையும் ஏமாற்றி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவி வரை அனுபவித்தது மட்டுமல்ல, இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக கூட இருந்து கொண்டு பல்வேறு டிராமாக்களை போட்டார், நடித்தார், நாடகம் போட்டார், அழுதார், உருண்டார், புரண்டார். நியாயமா ஒரு ரொம்ப நியாயஸ்த மாதிரி பேசுகிற மாதிரி எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டும், திருமதி சசிகலா அவர் ஒருங்கிணைக்க வேண்டும், டிடிவி தினகரனை ஒருங்கிணைக்க வேண்டும், ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்படி ஒரு முறையும் சொல்லினார். ஆனால் இவங்க 3 பேரும் ஒன்றா ஒரு நாளாக பார்த்துக்கிட்டாங்களா? ஒரு விதத்தில் நாங்கள் அதிமுக இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் தற்போது பல்வேறு இடங்களுக்கு முகாமாறி செல்கின்றார்கள். ஆகவே அப்படி முகாமாறி செல்வதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இதுவரைக்கும் அதிமுக அப்படின்னு உரிமை மீட்பு குழு, அதிமுகவில் பொதுச் செயலாளர், அதிமுகன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு நிலையை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தியாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், விவாதித்து கொண்டிருந்தார்கள். இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் இனி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம், முகாமாறுகிற நடவடிக்கையெல்லாம் நாம் பார்க்க முடியுமே தவிர இதில் வேறு ஒன்று விளைவுகளும் எந்த தாக்கமும் ஏற்பட போவதில்லை. முன்னாள் முதலமைச்சர் அஇஅதிமுகவினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் திமுகவில் இன்று சேர்ந்திருக்கிறார். முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்று திமுகவில் சேரக்கூடிய முன்னணி அதிமுக தலைவர்களுடைய வரிசை என்பது அண்மை காலத்தில் அன்வர் ராஜா அவர்கள் தொடங்கி ஓ பன்னீர்செல்வம் வரை நீண்டிருக்கிறது. இது சார்ந்து நாம் விவாதிக்க போகிறோம். ஓபிஎஸ் எடுத்த முடிவு
சரியான ஒன்றா? அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? என்டிஏ, பாஜக, விஜய் கட்சி சசிகலாவோடு கைகோர்ப்பது என்கிற வாய்ப்புகளையெல்லாம் தவிர்த்துவிட்டு திமுக பாதையை அவர் தேர்ந்தெடுப்பது எதனால்? எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஓபிஎஸ்ஐ தக்க வைத்திருக்க முடியுமா? நிபந்தனை இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் சேர தயார் என்று ஓபிஎஸ் சொன்னதை அதிமுக அலட்சியம் செய்ததா? ஓபிஎஸ் உதாசீனப்படுத்தப்பட்டாரா அல்லது அதிமுகவுக்கு ஓபிஎஸ் துரோகம் செய்திருக்கிறாரா என்கிற பல கேள்விகளை பேசப் போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், பாமகவினுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு கணேஷ் அவர்கள், அரசியல் விமர்சகர் அஇஅதிமுகவுடைய முன்னாள் பிரமுகர் திரு ஆஸ்பயர் சாமிநாதன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். திரு ஆஸ்பயர் சாமிநாதனை கேட்கறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். வெளியிலிருந்து கருத்து சொல்கிறத விட அதிமுகவுக்கு உள்ள ஒரு பயணித்த ஒரு அனுபவமும் உங்களுக்கு உண்டு. ஓபிஎஸ் உடைய இந்த முடிவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் வருது. துரோகம் செஞ்சிட்டாருன்னு சிலர், இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரவணைக்கும் தன்மை இல்லை அதனால் போகிறாங்கன்னு சிலர். ஓபிஎஸ் பார்வையிலிருந்து பார்த்தா திரு ஸ்டாலின் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர், நம்பகமான தலைவர், அவரை நம்பி போகலாம், நம்பர் 1 லீடராக அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழே சபார்டினேட்டாக வேலை செய்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, தன்னுடைய கௌரவத்தை கண்ணியத்தை காப்பாற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்ற கோணம் முன்வைக்கப்படுது. மாறி மாறி முன்வைக்கிற கோணங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் வியூ பாயிண்ட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப அழகாக நீங்களே எனக்கு அந்த கான்டெக்ஸ்ட்டை செட் பண்ணி கொடுத்துட்டீங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் இறுதி வரையில் அஇஅதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும், எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த பதவியும் வேண்டாம், அனைவரும் ஒன்றாக இருந்தால் போதும் என்று கூறி அதெல்லாம் எதுவுமே நடக்காமல் இறுதி வரைக்கும் அவர் ஹி வாஸ் புஷ் டு அ கார்னருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அதை பற்றி நாம் இப்போ பேச தேவையில்லை. நீங்கள் ஆனால் ரொம்ப அழகாக சொன்னீங்க, அவருக்கு இருந்த ஆப்ஷன்ஸ் திருமதி சசிகலாவிடமோ திரு டிடிவியிடமோ அல்லது திரு விஜயிடமோ செல்லாமல் இன்றைக்கி யார் சேர்ந்தார்கள் என்பதை விட இந்த டிஸ்கஷனுடைய ஃபோக்கல் பாயிண்ட்டாக நான் எதை பார்க்குறேன்னா, யாரிடம் சென்று சேர்ந்தார்கள் அப்படிங்கிறது தான். கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய இமேஜ், தன்னுடைய பர்செப்ஷனை கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு பீப்புள்கிட்ட ஒரு டோட்டல் பேரடைம் ஷிஃப்டாக மாற்றிருக்காரு அப்படின்றது எல்லளவும் ஒரு டவுட்டே இல்லாத ஒரு உண்மையான ஒரு விஷயம். The Stalin that people perceived he was before 2021 and the MK Stalin that people are seeing today அப்படிங்கிறதுல ஒரு வேர்ல்ட் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி ஒரு பாசிட்டிவ் இமேஜ், அப்படி ஒரு வெஞ்ச்ஃபுல் பாலிடிக்ஸ் இல்லாமல் ஒரு வெரி ஹியூமன் அப்ரோச்சு, இதையெல்லாம் பார்த்து தான் இப்போது ஓபிஎஸ் மட்டும் இல்லை, இன்னும் பலவர் விரைவில் திமுகவுக்கு வரப்போகிறாங்க. பட் இன்றைக்கி ஓபிஎஸ் வந்ததுனால அது ஒரு ஹைலைட்டு. இதுக்கு முன்னாடி வைத்தியலிங்கம் வந்தார், அதுக்கு முன்னாடி மனோஜ் பாண்டியன் வந்தார், சுப்ரத்னன் வந்தார், நீங்கள் சொன்ன மாதிரி அன்வர் ராஜா வந்தார், அதுக்கு முன்னாடி இன்னும் வந்தாங்க. இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா திமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் யாரும் கெட்டதாக சரித்திரமே கிடையாது. நீங்கள் திமுகவுடைய வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு போயிட்டு எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது இன்றைக்கி நீங்கள் திரு ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பர் 2ஆக தான் இருந்தார் எடப்பாடியுமே. அவர் ஹீ வில் பி த மோஸ்ட் லாயல் நம்பர் 2 இன் த வேர்ல்ட் எவர். அப்படிப்பட்ட ஒரு நபர். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. வெற்றி எடப்பாடி, வெற்றியர் ஓபிஎஸ், வெற்றியஸ்ட் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். திரு எடப்பாடி ஒரே நேரத்தில் 3 பேருக்கு ஒரு பிரச்சனையில வெற்றி கிடைக்கும். எடப்பாடி எழுத்து தான் ஓபிஎஸ் வராரு, எடப்பாடியும் வெற்றி பெற்றவராகிறாரு, அவரோட அதிகமா ஓபிஎஸ் வெற்றி பெற்றவரா சொல்றீங்களே? ஆமா, கண்டிப்பா. எப்படின்னா எடப்பாடிக்கு என்ன வெற்றின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு எதிராக பொதுச் செயலாளருக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளும் நல் அண்ட் வாய்டு. அது அவருக்கு ஒரு ரிலீஃப். இந்த வெற்றினால வேற சேலஞ்சஸே இல்லைன்னு கேட்டிங்கன்னா 3 பேருக்கும் சேலஞ்சஸும் இருக்குது. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சமீபத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், ஓபிஎஸ் அப்படிங்கிற அந்த சகாப்தம், அந்த சாப்டர் ஓவர், அடுத்த சாப்டருக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு. இப்போ அடுத்த சாப்டருக்கு வந்துட்டார் ஓபிஎஸ். இந்த சாப்டர் ஓவர் இல்லை, இது முடிஞ்ச வால்யூம் இல்லை, இதில் பார்ட் 2 இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு, தனக்காகவும் சரி தன்னுடைய சப்போர்ட்டர்ஸ்க்காகவும். ரொம்ப அழகாக சொன்னார், அண்ணா திமுகவிலிருந்து அண்ணா உருவாக்கிய திமுகவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இன்னும் அந்த திராவிட
ரத்தம், அந்த திராவிட எண்ணங்களோடு இங்கே தான் வரணும். நான் திருப்பி சொல்கிறேன், இன்றைக்கி ஃபோக்கல் பாயிண்ட் யார் வந்து சேர்றாங்கன்றதை விட யாரிடம் சென்று சேர்கிறார்கள், அவர் எந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு, எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட், எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை தராரு. நம்மளுடைய டிக்னிட்டி 3 வரை முதலமைச்சர், ஓகே, அப்படி இருந்தும் நான் அங்கே போய் சேர்றேன் அப்படின்னா எனக்கும் என்னை நம்பி வந்தவர்களுக்கும் ஒரு சரியான அடைக்கலம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். வெற்றியஸ்ட் யார் அப்படின்னா திரு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி இது. இன்றைக்கி வந்து முக்குளத்தோருடைய என்டையர் கன்சாலிடேட்டட் ஓட்ஸ் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் திரு ஓபிஎஸ் பின்னாடி வந்து நிற்கும். இவர்கள் எல்லாருக்கும் தெரியும், இவர்கள் அண்ணா திமுகவின் அனுதாபிகளாக இருந்தாலுமே இவர் எந்த அளவுக்கு முயற்சி செய்தார் என்பது ஒரு பக்கம் தெரியும், எந்த அளவுக்கு எடப்பாடி அந்த சமூகத்தினரை ஒதுக்கினார் அப்படிங்கிறதும் தெரியும். அதனால் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் அந்த ஓட்ஸ் இங்கே வந்து கன்சாலிடேட் ஆகும். சவுத்தில் வந்து இவங்களுடைய என்டையர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யார் தலைமைக்கு எதிராக போர்க்குடி தூக்குனாரு, யார் தலைமையை ஏற்று சென்றார் அப்படின்னு பார்த்தா இபிஎஸ்க்கு இது தெரியும் தானே. ஓபிஎஸ் போனால் தனக்கு தென் மாவட்டங்களில் ஒரு பாதிப்பு இருக்குன்னு அவர் நினைச்சிருக்க கூடும். ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்கு, போனால் பரவாயில்ல அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தானே அவர் வந்து இவரை என்ன மன்றாடியும் சேர்க்கலை. இன்னொரு பாயிண்ட் நாம் இதில் பேசாத ஒன்று, நீங்கள் இவர் மட்டும் இல்லை, செங்கோட்டையன் ஆகட்டும் அல்லது சசிகலா போன்றவர்கள் போன தேர்தலில் அமைதியாக இருந்தாகட்டும், எல்லாமே பிஜேபியோட இன்டர்வென்ஷனில் அமைதியாக இருந்தாங்க. அமித்ஷா சொல்லி பிரதமர் மோடி சொன்னதுனால தான் நான் அதிமுகவில் திரும்ப சேர்ந்தேன்னு சொன்னார் ஓபிஎஸ் ஒரு கட்டத்தில். இப்போ பிஜேபியை தேடி போனவங்க, நரேந்திர மோடி அவர்களிடம் போய் அடைக்கலம் அடைந்தவர்கள் இன்னைக்கு கைவிடப்பட்டாங்களா? ஏன் பிஜேபின்ற ஒரு ஆப்ஷனை ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கல? இல்லை, இவர் வந்து அமித்ஷா இறுதியாக நடந்த மீட்டிங்கில் திரு அமித்ஷா அழைத்தார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு 1.5 மாதம் முன்னாடி டெல்லி போய் பார்த்துட்டு வந்தார். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து கேட்டார், நானும் எடுத்து சொன்னேன். சரி, நான் வந்து அங்கே பேசிட்டு எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு பார்க்குறேன் அவர் உறுதி அளித்ததாகவும், அதன் பிறகு எந்த விதமான ஒரு தகவலும் இல்லாத காரணத்தினால் அவர் வந்து இதுக்கு மேலே புஷ் டு த லாஸ்ட் கார்னர் ஓடினார் வாழ்க்கையின் அரசியல் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினார். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவருக்கு இருந்த பெஸ்ட் ஆப்ஷன், ட்ரஸ்ட்வர்த்தி ஆப்ஷன், த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆப்ஷன், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஆப்ஷனாக திமுகவை வழிநடத்தக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அப்படின்றத அவர்கள் தொண்டர்களும் நன்கு ஆலோசித்து தான் எடுத்த முடிவு இது அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், திமுகவுக்கு தென் மாவட்டங்களில், தென் மண்டலத்தில் வலிமையான முகங்கள் இருக்கிறாங்க. கட்சியோட பாரம்பரிய தலைவர்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு ஐ பெரியசாமி இருக்கிறார். கட்சியுடைய அடுத்த கட்டத்தில் முதலமைச்சருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர் அப்படின்னு எடுத்தால் தங்கம் தென்னரசு இருக்கார். இதில் தேனி மாவட்ட அரசியல் எடுத்துக்கிட்டாலும் ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன் ஓபிஎஸ்க்கு எதிராக இருந்தவர் போய் திமுகவில் சேர்ந்து இப்போ எம்பி ஆகியிருக்கார். அங்கே ஓபிஎஸ்க்கு என்ன இடம் கிடைக்க போகுது? அரசியலில் போய் சேர்றவங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொண்டு செய்யறதுக்காக மட்டும் ஒரு கட்சிக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. தேர்தல் அரசியலில் போகிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய லீடர், இவருக்கு ஒரு ஸ்டேச்சர் வந்து இப்போ அன்வர் ராஜாவை சேர்க்கிறது அல்லது மனோஜ் பாண்டியனை சேர்க்கிறது, வைத்திலிங்கத்தை சேர்க்கிறது வேற. ஓபிஎஸ் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தவர், ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, நியமிக்கப்பட்டவர்னா கூட அந்த சீட்டில் உட்கார்ந்துட்டவர். அவரை திமுக எந்த இடத்துல வைக்கும்? அதிமுக தொண்டர்கள் இதை ஏற்றுப்பாங்களா? இது இல்லை, அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. ஒரு பக்கம் இவர் அம்மாவுக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரேட்டிவை மறுபடியும் ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்காக திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவினர் கண்டிப்பாக முயற்சிப்பாங்க. அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஆனால் இவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் விச் வேர் நாட் ட்ரெடிஷ்னலி டிஎம்கே ஓட்ஸ்னு ஒரு பிக் சங்க் இருக்குது. அந்த ஒரு சங்க் ஆஃப் ஓட்ஸ் இவர் மேலே இன்னும் ஒரு சிம்பத்தி இருக்குது. இவர் வந்து இப்படி இவரை நடத்தியிருக்கக்கூடாது, அதை அவருக்கு இழைத்த அவமானத்தை தாண்டி அந்த சமூகத்துக்கே நினச்சி தான் இது பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட அந்த ஒரு பாயிண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இவ்வளோ பெரிய ஒரு லீடர் அவர் எப்படி அகாமடேட் பண்ண முடியும், எங்கே அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்றத கூட யோசிக்காமல் திமுக தலைமை வந்து இந்த முடிவு எடுத்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக திரு ஓபிஎஸ் அவர்கள் நமக்கு வருவதனால பாலிடிக்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், இஸ் அ கேம் ஆஃப் பர்செப்ஷன். ஓகே, இப்போ என்ன பர்செப்ஷன்? அண்ணா திமுக 50 வருஷமாக திமுகவை எதிர்த்து ஒரு கட்சி, அதோடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், 3 முறை சிஎம்மாக இருந்தவர், அவரே அந்த கட்சி வேண்டாம், இதுக்கு மேலே பிரயோஜனம் இல்லை, நான் என்னால் முடிந்ததெல்லாம் மன்றாடி விட்டேன்,
இதற்கு மேல் இங்கே இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நொந்து நான் அரசியலை விட்டு விலகிடலாமா, இல்லை சாப்டர் 2 2வது அத்தியாயத்தை தொடங்கி திருப்பியும் போர் புரியலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு கிடைத்த சேஃபஸ்ட்டு த மோஸ்ட் ட்ரஸ்ட்வர்தி நபராக தெரிந்தது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அண்ட் அவர் தலைமையிலான திமுக அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் தானே வழிய இவர் எப்படி அகாமடேட் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன், இந்த 3 பேருக்கு வெற்றிகளாக இருந்தாலும் இந்த வெற்றிகளுக்கு உண்டான சேலஞ்சஸ் கூடவே இருக்குது. அந்தந்த சேலஞ்சஸை இதையெல்லாம் தாண்டி பல சேலஞ்சஸ் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தே நோ ஹவு டு ஹேண்டில் இட்னு நான் நம்புகிறேன். அரசியல் என்பது அந்தந்த நேரத்தில் இவால்வ் ஆகிற ஒரு சூழலுக்கு, அந்த நேரத்து நெருக்கடிக்கு முகம் கொடுக்கறது, சேஞ்சிங் சினரியோ, அந்த நேரத்து டைனமிக்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு முடிவெடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 96ஓட அரசியல் இன்னைக்கு இல்லை, 2011 அரசியல் இல்லை, 2021 அதிமுகவோ 2021 திமுகவோ இன்னைக்கு இல்லை, எல்லாமே மாறி இருக்குன்ற ஒரு கோணத்தை சொல்றீங்க. ஒரு மனிதாபிமானத்தோடு அணுகிறார், பழிவாங்கும் உணர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறாரு, ஒரு ட்ரஸ்ட், கம்ஃபர்ட், ஒரு கம்பேஷனேட் இருக்கிற, ஒரு கன்சர்ன் இருக்கிற ஒரு தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். அவரை நம்பி போறாங்க. இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின், ஆமா, இதுதான் இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை பற்றிய மக்களுடைய பர்செப்ஷன். அதுதான் உண்மையும் கூட. ஓகே, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீடு வந்ததுன்னா முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தாவேகா தலைவர் விஜய், இப்படி ஒரு வலிமையான ஒரு மும்முனை போட்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரேஷியோக்கு பயன்படலாம். வேறு என்ன வகையில் ஓபிஎஸ் உடைய வருகை திமுக பயன் தரப்போகுதுன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. ஆர்கே, உங்கள் பாயிண்ட் என்னது? பெர்செப்ஷன் தான். அதாவது திமுகவுக்கு பெரிய வலுவெல்லாம் ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் அதிமுகவுக்கு ஒரு தொய்வு வந்திருக்கிறதாக நிச்சயமாக இந்த இவருடைய அதிமுகவுக்கு தொய்வு வந்தாலே திமுகவுக்கு வலு கூடின மாதிரி தானே, அப்படி அந்த பெர்செப்ஷனை சொல்றீங்களா? இல்லை, நான் அந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கு வரவில்லை என்றால் கூட அங்கே போகாது. அதுதான் இன்னைக்கு இருக்கின்ற ஓபிஎஸ் வாக்குகள் வந்து அது பலருக்கும் வந்து ரெட்டையிலைக்கு போட்டு பழகப்பட்டவங்க, அவங்க வந்து இன்னைக்கு ரெட்டையிலைக்கு போட மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை அது ஒரு பெரிய திமுகவுக்கு, அது ஒரு திமுகவினுடைய கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மொழிகளில் சொல்றதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருக்கிற ரெட்டையில ஜெயலலிதா அவர்கள் கையில் இருந்த ரெட்டையில இல்லை, ரெண்டு ஒரே ரெட்டையில இல்லைன்றீங்க. கரெக்ட், அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. அதே மாதிரி தான் இப்போ இது வந்து இது தனித்து பார்க்கக்கூடாது. நம்ம சசிகலா பேசுனதையும் எடுத்து தான் பார்க்கணும். சசிகலா வந்து பிட்ரேயல் என்று சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அந்த அளவுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு மணி நேரம், எவ்வளோ 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுனாங்கன்னு நினைக்கிறேன் நேற்று. அப்போ அந்த அளவுக்கு பேசிட்டு அவர் சரியில்லை, அவர் வந்து என்னை வந்து இது பண்ணி விட்டாரெல்லாம் பேசிட்டு அதே ஒரு பாணியில் அதே ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து மறுபடியும் இந்த மாதிரியான விஷயத்தை செய்கிறார், திமுகவில் போய் சேர்றார். இப்போ இந்த ஒரு மும்மூர்த்திகள் என்று அழைக்கக்கூடிய டிடிவி தினகரனும் அதே மாதிரி ஓபிஎஸும் சசிகலாவும் வந்து இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2 மூர்த்திகள் வந்து இப்போ ஏறத்தாழ திமுகவில் வந்த மாதிரி தான். ஒருத்தர் வந்து திமுகவில் வந்து செஞ்சுட்டாரு, ஒருத்தர் வந்து எடப்பாடிக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். டிடிவி தினகரன் மிக தெளிவாக சொல்லியிருக்கார், இவர் வந்து முதல்வர் வேட்பாளராக எனக்கு பிடித்தவில்லை என்று சொல்லியிருக்கார். அதன் பிறகு வந்து மாற்றியிருக்கிறார். அது மாற்றுறதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறார், அவருக்கு வழி இல்லை, அதனால வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். ஆனால் இன்னைக்கு அவர்கிட்ட பர்சனலாக பேசி பார்க்கும்போது இவருக்கு தகுதி இல்லை என்ற அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பர்சனல் ரைவல்ரி, இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் வந்து ஒரு ஒன்னா இருந்தவங்க, ஒரு என்ன அம்மாவின் பிள்ளைகள் தான். டிடிவி தினகரன் வார்த்தையில் சொன்னா, ஒருத்தர் சிஎம், இன்னொருத்தர் டெப்டி சிஎம், ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர், இன்னொருத்தர் இணை ஒருங்கிணைப்பாளர், இப்படி டிராவல் பண்ண ஒருத்தங்க. அவங்களுக்கு இடையில வந்த ஒரு பிட்டர்னஸ், ஒரு எதிரும் புதிருமா போன ஒரு பர்சனல் ரைவல்ரி தான் இந்த இடத்துக்கு ஓபிஎஸ் நகர்த்துதா? பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கா, இல்லை பர்சனல் இது மட்டும்தான் இருக்காது? இல்லை, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குல்ல. ஒருத்தரை வந்து நீங்கள் பொலிட்டிக்கலாக ஃபினிஷ் பண்ண பார்க்குறீங்க. அதாவது இஸ் எ பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டியை வந்து நீங்கள் டினை பண்ண முடியாது. ஒரு காலத்தில் பெரிய குளத்தில் வந்து டீ கடை வச்சாருன்னு சொல்லிட்டு அதை வந்து இன்றைக்கி அதிமுக ஐடிவிங்க வேணால் பேசலாம், அங்கேருந்து எடுத்துக்கொண்டு அம்மா கொண்டு வந்து இங்கே வச்சாங்கலாம் சொல்லலாம். ஆனால் அதன் பிறகு அவர் ஒன்றும் செய்யலையா? அவருடைய அந்த நடவடிக்கையினால தானே 3 முறை வந்து முதலமைச்சராக முடிகிறது. அதனால தானே ஜெயலலிதா கொண்டே உட்கார வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் இருந்தாங்க, கொண்டே உட்கார வைக்கிறாங்க. இன்னைக்கு என்ன இருக்கிறாருன்றதான் பேசணும், அன்னைக்கு இருக்கிறத பேசி ஒன்றும் அது ஆக போறது இல்லை. அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிங்கிறேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்ன கடைசியில் செய்ய பார்த்தீங்கன்னா அவர் அகாமடேட் பண்ண பார்த்தீங்க. டெஃபினட்டாக 2014 பிறகு அகாமடேட் பண்ண பார்த்தீங்க. ஆனால் அவருக்கு உரிய மரியாதை வந்து ஒரு இடத்துலையும் கொடுக்கவில்லை என்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதனால வந்து அவருக்கு அது பிடித்தமாக இல்லை. அவர் நரேந்திர மோடி கிட்ட செல்றாரு, அங்கேயும் வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடையாது. இத்தனைக்கும் நான் வந்து ஃப்ரண்ட் லைனில் கூட எழுதியிருக்கேன்,
இவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் வந்து பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் வந்து 2019 ஜெயிச்ச பிறகு வந்து ஏறத்தாழ பாஜகவினரை விட நரேந்திர மோடியை டிஃபெண்ட் பண்ண நபர். அதாவது திமுக தரப்பில் இருந்தோ இல்லை என்றால் பாக்கி இருக்கின்ற இப்போ விடுதலை சிறுத்தைகள் திரும்ப வந்து தமிழில் பேசுவார். அங்கே வந்து ஏதாச்சும் வார்த்தை வந்து முதல்வர் பிரதமருக்கு எதிராக வரும்போது இவர் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல குரல் கொடுப்பாரு. மோடியின் தீவிர விசுவாசி ஓபிஎஸ் மகன் மட்டும் இல்ல, ஓபிஎஸ்ஸே அப்படித்தானே இருந்தாரு. அதான் அப்படி மதுரைக்கு வரும்போதோ திருச்சிக்கு வரும்போதோ அவரை வழி அனுப்பி வைக்கக்கூடிய பொன்னான பாக்கியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு மன்றாடினார். அதை கூட பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து அவர் கொடுக்கல. தமிழ்நாடு பிஜேபி அதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணல. அதான் அந்த அளவுக்கு வந்து விசுவாசியான இருந்த ஒரு மனிதர், அந்த அளவுக்கு வந்து நம்பின ஒரு மனிதர். மோடியை நம்பினார், அதே மாதிரி அதிமுகவிலும் தனக்கு ஏதாச்சும் பொறுப்பு கிடைக்கும் என்று நம்பினார். இப்போ வந்து சில விஷயங்கள் நடந்தது. அஃப்கோர்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து எடப்பாடியும் தவறு செய்திருக்கிறார், ஓபிஎஸ் தவறு செய்திருக்கிறார். அது எப்படி ஒருத்தரை மட்டும் தூக்கி போட்டு இன்னொருத்தர் வந்து அங்கே வந்து ஜெனரல் செக்ரட்டரியாக உட்காரலாம்? அது முழுக்க முழுக்க வந்து மோடியினுடைய அந்த இது பிளஸிங் இல்லைன்னா நிச்சயமாக அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துருக்க முடியாது. இருந்தாலும் அனுசரித்து போனார். 2024 தேர்தலில் வந்து பாஜக தான் சொல்லுது நீங்கள் வந்து இண்டிபெண்டாக நில்லுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அதற்கும் அவர் வந்து இசைவு தெரிவிக்கிறார். இந்த முறை மறுபடியும் நீங்கள் வந்து பாஜகவினுடைய கேண்டிடேட் இல்லை, நீங்கள் இண்டிபெண்டாக நில்லுங்கள் என்று சொல்லும்போது தான் அது அவருக்கு பிடித்தமாக இல்லை. ஏனென்றால் இந்த முறை வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருந்தால் அவருடைய பொலிட்டிக்கல் இது கம்ப்ளீட்டாக காலியாகிறது. அவருடைய பயணமே முடிஞ்சு போகிறது. ஓகே, இப்போ இன்னொரு முறை ஒரு பலாப்பழ சின்னத்தை வந்து பிஜேபி சொல்லுதுன்னு சொல்லி ஒரு தனியார் சுயேட்சை சின்னத்தில் நின்று ஒரு சுயேட்சை வேட்பாளராக ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறதுன்றது வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு நடவடிக்கை அப்படின்ற இடத்துக்கு அவர் நினைச்சிருப்பாருன்றீங்க. ஆமா, என்னை பொறுத்தவரை அப்போ பொலிட்டிக்கலாக வந்து எனக்கு இங்கே இன்னமும் வந்து ஒரு ஃபாலோயிங் இருக்குன்னு காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் வந்து தள்ளப்படுறார். அதே தான் சசிகலாவுடைய பிரச்சனையும். சசிகலா வந்து அடுத்த வருஷம் தான் அவர் வந்து போட்டியிட முடியும். அப்படி இருந்தால் கூட எனக்கும் ஒரு கும்பல் இருக்கு, எனக்கும் ஒரு ஃபாலோயிங் இருக்குன்னு காட்ட வேண்டிய ஒரு சக்தி. அதை முதல்ல ஒத்துக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் தானே. நானும் ஒரு ஆள் என்ன ஒரு பொருட்டா மதிங்கன்றது தானே அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்லைங். ஏடிஎம்கே வீக்கெண்டு திமுகவுக்கு பெரிய பலம் எல்லாம் சேர்க்கவில்லை, ஆனா ஏடிஎம்கே வீக்கெண்டுங்கிறது தான் என்னுடைய ஒரு வாதமாக இருக்கும். சார், பொதுவா வந்து தேர்தல் நேரத்தில் ரொம்ப சுவாரஸ்யங்கள் இருக்கும். இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒரு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்கிறோம். இதுல கடைசி நேரம் அணி சேர்க்கை இருக்குல்ல, தேர்தலுக்கு முன்னாடி திடீர்னு ராஜினாமா பண்ணி ஒரு கட்சியில போய் சேர்றது, கட்சி தாவல். ஆமா, அது வந்து வழக்கமாக சந்தர்ப்பவாதமா பார்க்கப்படும். ஆமா, ஆனா இது வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்ன்றாங்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ன்றாங்க, பெர்செப்ஷன்ல பெரிய மாற்றத்தை தருது அப்படின்றாங்க. விமர்சிக்கிறவங்களோட ஆஹான் பேசுறவங்க அதிகமா இருக்காங்களே, என்ன சார் இது? இல்ல, அது என்ன இவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. அதிமுக இருந்து நீக்கின ஒரு மனிதர், பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் தேடுகின்ற ஒரு மனிதர், அவருக்கு இன்னைக்கும் வந்து ஒரு ஃபாலோயிங் இருக்கிறது நாம் அனைவரும் ஒத்துக்கொள்கிறோம். பெரிய ஃபாலோயிங் எல்லாம் கிடையாது, இருந்தாலும் ஒரு ஃபாலோயிங் இருக்குது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு மனிதர் வந்து எங்காச்சும் தன்னை பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் வந்து தேடிக்கொள்கிறார். அதற்கு என்ன ஒரு வழி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திமுக தான் வழி இருக்கிறது. அங்க விஜய் பக்கம் வந்து செங்கோட்டையினுடைய ட்ரீட்மெண்ட் பார்த்து இவர் வந்து அனைவரும் ஓடி போவார்னு நினைக்கிறேன். அப்ப அப்படி இருக்கிற நிலைமையில இருந்து அங்கேயும் போக முடியாது. வேற எங்க போக முடியும்? பாஜக வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அப்ப திமுக பொதுவா பை டிஃபால்ட் புது கட்சி தானே சார் இவங்களுக்குலாம் வாய்ப்பு. புதிய கட்சி ஒன்று ஓப்பன் அப் ஆகிறப்ப இந்த மாதிரி இப்போ அங்கீகாரம் தேடுறவங்க, தங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து புதிய கட்சியில் தான் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும். இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் தேவை இருக்கும். ஆமாம், பட் டிவிகேல விஜய் வந்து அதை அந்த மாதிரி சென்ஸ் பண்ணி ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான புள்ளி, ஒரு அரசியல் அனுபவம் இல்லை ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அவங்க அப்ரோச் பண்ணி எடுப்பாங்கல்ல, அப்படியான எந்த இதுவும் நடக்கலையா? செங்கோட்டையன் சொன்னாரு ஓபிஎஸ்லாம் வரப்போறாங்கன்னு. ஆமா, ஓபிஎஸ் வரப்போறது எல்லாரும் டிடி வரப்போறோம்னு சொன்னாரு. ஆனால் அது ஒண்ணுமே நடக்கல. அது என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் வேணும். ஒரு காலத்தில் வந்து ஒரு பாமக என்ற ஒரு கட்சி நிறுவனம் உருவாகுது, அதில் ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் இருந்தது. மதிமுக உருவாகுது, அதில் ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் இருந்து பல நபர்களை அங்கே போய் சேர்றாங்க. தேமுதிக உருவாகுது, அதில் வந்து அஃப்கோர்ஸ் மஃபாய் பாண்டியராஜன் உட்பட இருக்கிற நபர்கள் போய் சேர்றாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அரசியல்வாதிகளாக வந்த மனிதர்கள். இப்போ இத்தனைக்கும் வந்து விஜயகாந்த் நடிகர் தான். நடிகராக இருந்தால் கூட அவர் அரசியல் படித்த பிறகு தான் அரசியலுக்கு வந்து அரசியல் களம் காண்கிறார். ஒரு 1.5 வருஷ காலம் 2 வருஷ காலம் ஒர்க் பண்ண பிறகு தான் ஒரு அரசியல் கட்சியாளர்களை சந்திப்பார் சார். கிடையாது, இது அப்படி கிடையாது. அதான் தாவேகாவுக்கு அப்படி ஒரு பாரம்பரியமே கிடையாது. டப்புன்னு வந்து படத்தை முடிச்சுட்டு இல்ல நடுவில் போய் ஒரு படம் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு கூட திரும்பி வந்தாரு. அப்புறம் ஜனநாயகத்துக்கு போய் மறுபடியும் திரும்பி வர்றாரு. அப்போ முழுக்க ஒரு கிரீன் ரூம்ல இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை. இது இவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே கணேஷ், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏடிஎம்கேவுக்கு ஒரு பலவீனம், எடப்பாடி தலைமைக்கு ஒரு ஏற்பு இல்லை, சர்வாதிகாரின்னு விமர்சிக்கிறாரு.
இல்லை, இது வந்து ஆல்ரெடி அதிமுக அவர் இல்லாமல் தான் பயணித்து கொண்டு இருக்கிறது. அதிமுகவுக்கு எந்த ஒரு பலம் வேணுமோ அதுவெல்லாம் இல்லை. இது அவருடைய சுயநலத்தை தான் வந்து வெளிப்படுத்துது. இது கொள்கை சார்ந்த ஒரு விஷயமோ கட்சி நலம் சார்ந்த ஒரு விஷயமாகலாம் பார்ப்பதற்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்து சமுதாயத்திற்கு எடப்பாடியார் ஒதுக்கி விட்டார் போய்விட்டார் என்ற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கின்ற வேலைகளை இப்போ தெளிவாக செய்கிறாங்க. அந்த சமுதாயத்தில் இன்றைக்கி கூட நிறைய தலைவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், மரியாதைக்குரிய செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும், பல தலைவர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லாமலாம் ஒன்றுமல்ல. ஆனால் இவருடைய சுயநலம் என்பது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வெளிப்பட்டுக்கிட்டு தான் வருது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவரை சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுல இபிஎஸ்க்கு சுயநலம் இல்லையா? ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதாவது ஒரு கட்சி யாருடைய நம்பிக்கையை அதிகமாக பெறுகிறதோ அவர் தான் தலைவராக இருக்க முடியும். இவருக்கு அந்த ஆப்ஷன் இருந்ததில்லை. இவர் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய நம்பிக்கையை பெறாத பொழுது இவர் எப்படி மறுபடியும் தலைவர்னு வந்து சொல்ல முடியும்? திராவிட இயக்கத்தில் தந்தை பெரியாருக்கு அடுத்து மாபெரும் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி, டவரிங் பர்சனாலிட்டினா அண்ணாவோட தலைமையவே கேள்விக்குள்ளாக்குனாங்க. ஆனால் அண்ணா அரவணைத்து தான் போனார். எம்ஜிஆரை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்தினாங்க, எம்ஜிஆர் அரவணைத்து கொண்டார். ஜெயலலிதாவை விமர்சித்து பல முறை பல கட்சி தொடங்கினாங்க, போர்க்கொடி உயர்த்தினாங்க. அவங்க தேவை வருகிற போது அரவணைச்சிக்கிட்டாங்க. இபிஎஸ் அப்படியான ஒரு ஸ்டாண்டை எடுக்கவே இல்லை. இவங்க எல்லாருக்கும் இவருக்கும் என்ன மாற்று என்பதை நீங்கள் பார்க்கணும். பெரியாரிடமிருந்து அண்ணா பிரிந்து வந்தார். அவர் கட்சி தொடங்கும் போது பெருவாரியான நிர்வாகிகள் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்து திமுகலேருந்து பிரிந்து வந்த போது அண்ணா தலைமையில் வந்தவங்களே சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சம்பத் போன்றவர்கள் ஒவ்வொரு கட்சி உள்ள அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன வேணாலும் இவர் கடைசி நேரத்தில் சொன்னார், எந்த நிபந்தனையும் இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன் எடப்பாடியார் சேர்த்துக்கல? அவருக்கு ஏதோ சென்ஸ் பண்ணியிருப்பார். இவர் திமுகவிடமிருந்து விசுவாசமாக இருக்கிறார், திமுகவோட அனுதாபியாக இருந்து கொண்டு இருக்கிறார். அது கூட வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகள் தான் அதை காட்டும். ஏன் ஒருங்கிணைப்பாளராக சேர்த்துக்கிட்டு தானே பண்ணாங்க? ஏன் ஒருங்கிணைப்பாளராக சேர்த்துக்கிட்டு கூட இவர் எந்த இடத்துல முரண்பட்டு வெளியில் வராரு? ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுகவை சார்ந்த ஒருத்தருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாத உங்களால் இன்றைக்கி திமுகவுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொன்னால் திமுகவில் என்ன 3வது இடத்துல வருவாரா? கண்டிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பிறகு தான் இவர் வந்தாலும் வரணும். அதை கூட அந்த கட்சி எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றலாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடிந்த உங்களால் அதிமுகவை உங்களை யார் அடையாளம் காமிச்சதோ அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்றதான விஷயம். அந்த மக்களே உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ பலாப்பழம் சின்னத்தில் வந்து தனியாக பிஜேபி நிற்க சொன்னிச்சு, இவர் நின்னார். ஏன்னா இவர் வந்து பிஜேபி சிம்பிளில் நிற்பதற்கு ஒத்துக்கொள்ளாமல் சுயேட்சையாக தனி சின்னம் வேணும். மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கல்ல, அதுதான் சொல்றேன். ஏடிஎம்கே ரெட்டையிலே நிற்கும் போது, பலாப்பழ சின்னத்தில் இவர் நிற்கும் போது ரெட்டையிலே விட பலாப்பழத்தில் ஒரு அதிக ஓட்டு வாங்கி காட்டினாரு. அடுத்த கட்டத்துக்கு வரேன். இப்போ அவரால் திமுக சின்னத்தில் நிற்க முடியுமா? பிஜேபி சின்னத்தில் நிற்பதற்கே உங்களுக்கு மனசு ஏற்றுக்கொள்ளாதப்போ உங்களை வளர்த்து விட்டது, உங்களை அடையாளம் காண்பிச்சது. இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கிறீங்க? ஆரம்பத்தில் நீங்கள் ஜே அணி ஜா அணி பிரிஞ்ச போது நீங்கள் ஜானகி அணியில் தான் இருந்தார் அவர். அதற்கு பிறகுதான் வந்து அதிமுகவில் வந்தாங்க. அதிமுக எல்லாம் ஒருங்கிணைச்சது. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அவரை வளர்த்தது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். மரியாதைக்குரிய சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களால் தான் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடம் அடையாளம் காட்டப்பட்டார். யாரை எதிர்த்து நீங்கள் தர்ம யுத்தம் வச்சிங்க? உங்களை யார் வளர்த்து விட்டார்களோ அதே முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த அடையாளமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் எதிர்த்து தானே நீங்கள் வந்து தர்ம யுத்தமே பண்ணீங்க. ஓகே, அப்போ அவர்கள் வரக்கூடாது, முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே பண்ணீங்க. அப்போ எங்கே போச்சு உங்களுடைய சமுதாய உணர்வு, உங்களோட சமுதாய அடையாளம் எல்லாம்? அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் உருவாவதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் நீங்களே தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சிங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு? அதற்கு பிறகு யாரை ஏற்று பண்ணீங்க? எல்லாருக்கும் துரோகம் பண்ணி இன்றைக்கி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் சேர்த்து துரோகத்தை பண்ணிவிட்டு போய்விட்டீர்கள். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் தனி கட்சி கூட ஆரம்பிச்சிருக்கலாம், உங்களுக்கான ஆப்ஷன் இருந்து தானே செய்யுது. இப்போ நீங்கள் வந்து உங்களால் போய் தளபதி இல்லை சார், சூழ்நிலை தான் சார் இதை தீர்மானிக்குது. சுயநலம் தான் தீர்மானிக்கிறது, சூழ்நிலை இல்லை. இதில் கட்சி சார்ந்ததோ உங்களுக்கு கொள்கை சார்ந்ததோ இல்லை. நான் வளர்ந்துக்கணும், என்னுடைய சுயநலம், நான் இப்படி தான் இருக்கணும். அப்போ உங்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, அடிப்படை இல்லை, பொதுநலம் இல்லை என்பது தான் காட்டுகிறது. சார் அவருக்கு திமுகவுக்கு போனால் தனக்கு எந்த இடம்? இப்போ திமுகவில் வந்து ஒரு ஆர்கனைஸ்டான பார்ட்டி, ஒரு கட்சியில் ஹையரார்கி இருக்குது. தனக்கு என்ன இடம்? துரைமுருகன் இருக்காரு, டிஆர் பால் இருக்காரு, அதுக்கடுத்து நேரு இருக்காரு. அப்படி ஒரு கட்சிக்கான வரிசை இருக்கு. அதில் ஓபிஎஸ்க்கான இடம் எது அப்படின்னு அவருக்கு நிச்சயம் தெரியாது. அது நீங்கள் அப்படி இருந்தும் அவர் போறாரு. அதை ஏற்றுக்கொள்ள அதிமுகலே உங்களை அங்கே தானே வச்சிருந்தாங்க. அதிமுக ஒரு 2வது இடத்துல இருந்தார் சார். இவர் இப்போ 4வது இடத்துக்கு போறாருல்ல. உங்களுடைய கூற்றுப்படியே பார்த்தாலே 4வது இடத்துக்கு போறாரு. எந்த இடத்துக்கு போறன்னு தெரியாது, எந்த இடம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. எந்த கட்சியை எதிர்த்து உங்களை வளர்த்து விட்டார்களோ, உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கப்பட்டதோ அதற்கு நேர்மாறாக போய் செல்லும்போது தான். இப்போ கீழே இருக்கிறவர்கள் செல்லும்போது தலைமை மீது வெறுப்படைந்து போவார்கள் என்று நம்ம எடுத்துக்கலாம். ஆனா உன்னை தலைமையாகவே ஒருத்தரை வந்து அடையாளம் காட்டப்பட்டவர், ஒரு தலைமையாகவே தன்னை முன்னிறுத்தியவர் மாறுவார் என்பது வந்து சுயநலத்தினுடைய அடிப்படை தவிர வேறு எதுவுமே அதில் இருப்பதற்கு. டாக்டர் அன்புமணி அவர்கள் மேலே கூட அதை சொல்கிறாங்க, உங்களை வளர்த்து விட்டதே ஐயா தான், நீங்கள் வந்து ஐயாவுக்கு இப்படி பண்ணிட்டீங்களேன்றாங்க. இன்றைக்கும் நாங்கள் வேறு கட்சியில் போய் சேர்ந்துட்டோமா?
இன்னொரு கட்சியில் அப்போ எடுத்தோம் மருத்துவர் ஐயாவை தானே கொள்கை தலைவராக வைத்து நடைபெறுறோம். அவருடைய கொள்கையை தானே பின்பற்றிட்டு வரோம். கொள்கை தலைவர்னு சொல்லியே என்னைய வந்து குத்திட்டாங்கன்றாரு ஐயா. கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கலாம். நாங்கள் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு என்றைக்கும் போல. மருத்துவர் ஐயா அவர்களை துரோகம் பண்ணிட்டு இன்றைக்கும் நாங்கள் மறுபடியும் சொல்லுவது, மருத்துவர் ஐயாவின் வயது மூப்பை பயன்படுத்தி கொண்டு கூட இருப்பவர்கள் சந்தர்ப்பவாதத்தை செயல்படுத்துகிறார்கள். இதை திமுக பயன்படுத்தி கொண்டு இந்த கட்சியை உடைக்க நினைக்கிறது. அப்படிதான் நாங்கள் இப்போ இன்னைக்கு கட்சி நிர்வாகிகளுடைய நன்மதிப்பை சம்பாதிச்சிருக்காரா இல்லையா? ஏன் ஓபிஎஸ் சம்பாதிக்க முடியல? அதில் ஒரு எண்ணம் இருக்கணும்ல, நேர்மை இருக்கணும்ல. அதனால அன்புமணி அவர்கள் இன்னைக்கு கட்சி நிர்வாகிகளோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கிறார், வழி நடத்துறார். அதை ஓபிஎஸ் தவற விட்டு விட்டார். பல 3 தடவை முதலமைச்சராக இருந்ததால் சொந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பொதுக்குழுவில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அப்புறம் என்ன இருக்குது? பொதுக்குழுவே விலைக்கு வாங்கிட்டாரு. இந்த புகார்லாம் வந்ததே. 3 முதலமைச்சராக இருந்தவர் நீங்கள், உங்களால் விலைக்கு வாங்க முடியாமலா அவர் வாங்கிட்டாரு? 4.5 வருஷம் ஃபுல் டேர்மா யார் இருந்தாங்க, இடைக்காலமா யார் இருந்தாங்க, என்னென்ன துறை இருந்தது, இதெல்லாம் பல விஷயம் அதுக்குள்ள இருக்கு. நான் ரவீந்திரன் துரைசாமி கேட்கணும். சுயநலம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு, இதுல கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை தாண்டி ஒரு விஷயம், ஏன் அந்த முடிவு எடுத்தார்ன்றதை விரிவா பேசிட்டாங்க. இந்த முடிவுல யாருக்கு நன்மை? இந்த முடிவுல பொலிட்டிக்கல் அவுட்கம், பொலிட்டிக்கல் இம்பாக்ட் அப்படின்றது என்னவா இருக்கும்? நெட் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய நன்மை. ஏற்கனவே ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு கணிசமான பகுதி அதிமுக வாக்காளர்கள் மு க ஸ்டாலின் தலைமையில் இணைஞ்சிருக்காங்க, வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால தான் கலைஞர் பெறாத தேர்தல் வெற்றி உயரத்தை ஸ்டாலின் பெற்றிருக்காருன்னா வாக்கு வீதத்தை பார்த்தாலே நமக்கு அது தெரியும். 40 விழுக்காடு வாக்கு வீதத்தை ஜெயலலிதா அம்மையார் இறக்கும்போது விட்டுட்டு போனாங்க. மக்களவையில் 45 எடுத்தவங்க 40 எடுத்தாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட வாக்கு வீதங்கிறது வெறும் 20 விழுக்காடு தான். அந்த 20 விழுக்காடுலேயும் சில இடங்களில் வளர்ச்சியும் சில இடங்களில் தேய்மானமும் இருக்குது. குறிப்பாக வடபுலத்தில் சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தர்மபுரி இந்த இடங்களில் சாதாரணமாக ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் வந்த செல்வாக்கை விட அதிக செல்வாக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாகவே கிடச்சிருக்கதை நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஆனால் தென் மாவட்டங்களில் ஒரு யூனிஃபார்மாக அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருக்கக்கூடிய ஆவரேஜாக 35னா 30, 35, 40 இதுக்குள்ளே ஒரு 5% சில இடங்களில் மேலாட்டும் சில இடங்களில் கீழாட்டும் இருக்கும். 35 ஆவரேஜ்னா 30 இருக்கும் லோவஸ்ட்டு, 40 இருக்கும் ஹையஸ்ட்டுங்கிற லெவலில் தான் பெரும்பாலும் அவங்களோட ஒரு யூனிஃபார்ம் இன்ஃப்ளூயன்ஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேருக்குமே இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட இன்ஃப்ளூயன்ஸ் வளையம்ங்கிறது சேலத்தில் 38, திருநெல்வேலியில் 8, சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் 36, தேனியிலையும் ராமநாதபுரத்திலையும் 9, 13. இன்னும் சொல்லப்போனால் 2019 இரட்டை தலைமையாக இருந்தபோது அந்த கட்சியின் தன்மையை ஒற்றை தலைமை ஆகும்போது இழக்குது. சார், நீங்கள் சொல்கிறது பாயிண்ட்டு புரியுது. அதாவது எடப்பாடி தலைமையில் அதிமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் செல்வாக்கு, மற்ற பல பகுதிகளில் மிகப்பெரிய சரிவு இருக்குன்னு சொல்கிறீங்க. இதில் கோரான ஒரு விஷயம் அதிமுக தொண்டர்கள், இப்போ ஓபிஎஸ் கூட வரக்கூடியவங்க, அவருடைய ஆதரவாளர்கள், அவங்க சமுதாயம் அப்படின்னு என்ன சொன்னாலும் அவங்க பேசிக்காக ஏடிஎம்கேயில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க. அவங்க அவர் தனியாக நிற்கும் போது சுயேட்சையாக கூட அவர் பின்னாடி போவாங்க. அவர் அப்படியே அதிமுகலேருந்து நேராக பல்ட்டி அடித்து திமுகவுக்கு வர்றாருன்னா அவங்க எல்லாரும் அப்படியே பேக் பண்ணுவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? கணிசமான பகுதியினர் பேக் பண்ணுவாங்க. ஏன்னா என்டிஏக்கு விழுந்த 18 விழுக்காடு வாக்கில் ஓபிஎஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அவர் நின்னது ஒரு இடம்னாலும் கூட அவரே சொன்னது மாதிரி 6 சீட் அவருக்கு ஆஃபர் பண்ணப்பட்டது. அவர் ஒன்று தான் எடுத்து நின்னார். பட் அந்த 13 விழுக்காடு வாக்கு அதிமுக இழந்திருக்காங்க. நீங்கள் 33 விழுக்காடு இரட்டை இலையில் ஒரே இலையில் எடப்பாடி காம்பன்சேட் பண்ண மாட்டாரா சார்? அப்போ அவர் திருப்பி ஏடிஎம்கே ஃபோல்டுக்குள்ள போயிட்டாரு. நயினார் நாகேந்திரன் நாங்கள் மாநில தலைவராக இருக்கிறாரு. அவங்க யாருமே பிரைமரியாக இருந்ததில்லை. அப்போ தினகரனோட யூட்டிலிட்டி 5.5, 2.5 பிலோ 1ன்னு போயிட்டு இவரோட இதுவும் பிலோ 1 தான். ஆனால் 21 அதிமுக இரட்டை தலைமை பொதுத்தள கட்சியாக இருந்த அந்த கட்சி 24 13 விழுக்காடு வாக்களை இழந்திருக்குது. இன்னும் இதை ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனால் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு 8.2 விழுக்காடு எடுத்திருக்காங்கன்னா எடப்பாடி லீடர்ஷிப்போட பலகீனம் தான். இரட்டை தலைமையாக இருக்கும்போது இவங்க இடைத்தேர்தல். சரி, ஓபிஎஸ் வந்தது 2 முனையில் பார்க்கலாம். ஒன்று டிஎம்கேக்கு இதனால என்ன பலன், இன்னொன்று என்டிஏவுக்கு தென் மாவட்டங்கள்லையோ அல்லது மற்ற இடங்கள்லையோ பெர்செப்ஷன் வைஸோ ஓட் ஷேர் வைஸோ என்ன பாதிப்பு வரும்? என்டிஏவோட அந்த 18 விழுக்காடு வாக்கும் இதில் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா
பாமக வாக்கு டிரான்ஸ்ஃபர் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். ஏன்னா அந்த இடத்துக்குள்ள அன்புமணியும் ஆன்டி டிஎம்கேங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அவர் 2016 அவங்க எடுத்த ஸ்டாண்டு ஆன்டி டிஎம்கேங்கிற ஸ்டாண்டு தான். அதை கன்சிஸ்டண்டாக எடுத்ததில் அன்புமணி ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதில் பழைய பவர் இருக்குன்னு நினச்சி பொலிட்டிக்ஸ் பண்ணல. ராமதாஸ் வந்து ஐசோலேட் ஆகிட்டார். அவர் இன்னைக்கு நோ டேக்கர்ஸுங்கிற லெவலில் அவர் இருக்கிறார். இந்த வாக்காளர்கள் வந்து எடப்பாடிக்கும் எதிரான வாக்காளர்கள், அண்ணாமலை மேலே பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள், ஓபிஎஸ் மேலே பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள், எடப்பாடிக்கும் எதிரான வாக்காளர்கள். 2021க்கு மேலே தான் அந்த சீன் ஆரம்பிக்குது. 2021 33 இருந்த அதிமுக 24 20 ஆகுது. இதில் அதிமுக புதிய கட்சிகள்கிட்ட 4வது இடத்துக்கெல்லாம் போயிருக்குது. தென் மாவட்டத்தில் புதிய கட்சிகள்கிட்ட அதிமுகவோட வாக்கு பலமே 30,000 குறைஞ்சிருக்குது. இந்த டேட்டா யாரும் விவரிக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. கில்லிங் சைலன்ஸ் ஆகக்கூடிய இந்த டேட்டா ஃபேக்ட். சார், நீங்கள் டேட்டா சொல்கிறீங்க, டேட்டா ஒரு சயின்ஸ் தான். ஆனால் ஒரு எலெக்ஷனுக்கு உள்ள டைனமிக்ஸ், அதோட கெமிஸ்ட்ரி, அதோட பேச்சு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், மீண்டும் மாறும். இதே ப்ராசஸில் தான் போகிறோம். பலகீனப்படுத்தினவர் எழும்புவார், பலகீனமானவர் பலகீனம் அடைவார். இது என்னோட கருத்து. மற்றவங்க மாறுங்கிற அந்த கருத்துக்கும் வரலாம். எது உண்மை? எடப்பாடி சொல்றதுல இருந்து நான் உங்களை கேட்கிறேன். மேலும் எடப்பாடி பலகீனம் அடைவார் நான் சொல்றேன். எடப்பாடி என்ன சொல்றாரு? இது அசம்பிளி எலெக்ஷன், டெல்லிக்கு நடக்கிற எலெக்ஷன்ல திமுக மேல எதிர்ப்பு இருந்தா எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, எங்க வலிமை என்னன்னு நாங்க காட்ட போறோம். அதைத்தான் நான் சொல்றேன். விளவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன நாம் தமிழர் எப்படி எடப்பாடி பழனிசாமி 4வது இடத்துக்கு தள்ளிச்சு, மீண்டும் அந்த ப்ராசஸ்ல விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் நிற்காத எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுவாருங்கிற கருத்தை நான் முன்வைக்கிறேன். மீண்டும் பெரிய கட்சி தலைவர்களை இப்ப கலைஞரே ஒரு இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருக்காரு, ஜெயலலிதா வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறத வச்சு ஒரு கால்குலேஷன் வர முடியும். ஓபிஎஸ்கே திரும்ப வரலாம். எஸ் புறக்கணிச்ச ஜெயலலிதாவை களத்தை விட்டு ஓடிய கோளை நாயின்னு விஜயகாந்த் திட்டல்ல. புறக்கணிச்சு ஓடின எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடிய அந்த அநாகரிகமான வார்த்தையில அந்த லீடர் திட்டி இதுதான் மிலிட்டன்சி நிற்கிறாரு. அது பாதிக்கும் நான் சொல்றேன். சரி சார், நான் டிஆர்கேட்ட ஒரு கோணத்தை கேட்டு நான் வந்துடுறேன். டிஆர்கே, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இன்னைக்கு கூட எழுதியிருந்தீங்க, தென் மாவட்டத்தில் சசிகலா அவர்கள் கட்சி தொடங்குனதுனால ஒரு அதிமுகவுக்கு சில தலைவலிலாம் வந்திருக்கு, கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிங்க. அந்த கஷ்டத்தை மேலும் ஓபிஎஸ் அதிகரிச்சிட்டாரா இல்ல லைனை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரா? இல்லை அதிகரிப்பார் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். அது ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து இவர் அதிகரிப்பார், அது நிச்சயம், அதில் சந்தேகமே இல்லை. அதாவது ஒன்று என்னன்னா, இப்போ நம்ம இந்த ஜாதி இது வந்து நம்ம ரொம்ப அதில் ஒன்றும் பேசுறதுல வந்து நம்ம வந்து கூச்சப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா திண்டுக்கல் பை எலெக்ஷன் 1973 தோற்று போன பொழுது திமுக தலைவர் இப்போது கருணாநிதி என்ன சொன்னார்னா, ஹிந்துவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவருடைய வெர்பாட்டிம் ஸ்டேட்மெண்ட்டு ஓகே ரிட்டனில் கொடுத்துருக்காரு. நான் வந்து எவ்வளவு, அதாவது அந்த பொன் முத்துராமலிங்கம் தான் நிறுத்தி வச்சார். பொன் முத்துராமலிங்கம் இஸ் நாட் பிரமலை கல்லர், ஓகே, ஐ திங்க் அகமடையார்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், கருணாநிதி சொல்கிறார், நான் வந்து திண்டுக்கல்லில் வந்து அந்த பர்டிகுலர் சப்செக்டை நான் நிறுத்தாமல் போனது எவ்வளவு முக்கியங்கிறது இந்த தேர்தல் முடிவுலேருந்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ அதனால் அதுதான் தமிழ்நாடு, இந்தியாவும் அப்படி தான். ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவர் மறவர் கம்யூனிட்டியில் அவர் சுவாமிநாதன் முதல்ல சொன்ன மாதிரி திமுகவிற்கு அவர்கள் எதிராகவே இருப்பார்கள் என்கின்ற ஒரு கருத்து வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ஆழமாக இருக்கிறது. அந்த சமூக ரீதியாக பார்க்குறவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இவரும் மறவர் தான், நம்ம தங்கம் தென்னரசும் மறவர் தான். பட் இப்போ அவரால் ஒரு லிமிட்டடாக தான் அவரால் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ இவரை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக தான் வந்து அஇஅதிமுகவுக்கு வரேன்னு சொல்கிறதும், அது ஒருங்கிணைப்பேன்னு சொல்கிறதும், தன்னை வந்து ஸோ அதை வந்து அவருடைய இது எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னா, தன்னை வந்து ஓரங்கட்டிட்டாங்க, என்னை அவமானப்படுத்தப்பட்டு ஓரங்கட்டிட்டாங்கன்னு. ஸோ அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு அனுதாபத்தை அவர் ஏற்படுத்தி விட்டு தான் கட்சி மாறி இருக்கிறார். ஸோ அதனால் அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதனால் அது வந்து அது சரியாக தவறாங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ தார்மீக ரீதியில் அவர் அஇஅதிமுகவில் 50 வருஷம் இருந்தீங்களே, நீங்கள் எங்கே போகலாமா, அதெல்லாம் கேட்கலாம். பட் த பாயிண்ட் இஸ், அவர் அந்த ஒரு இதை வந்து தான் வந்து சமாதானத்துக்கு சரியாக இருந்தேன், அது அமைதிக்கு போகிறதா இருந்தேன், நான் வந்து காலில் கூட விழ தயாராக இருந்தேன், பட் ஆனால் நீங்கள் இவர் சேர்த்துக்கல. எடப்பாடி வந்து ஒரு
தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாருங்கிறத ஒரு பிம்பத்தை கட்டமைத்தப்பட்ட பிறகுதான் அவர் சேர்ந்திருக்கிறார். ஸோ அந்த விதத்தில் அதனால் அந்த மறவர் சமூகமாகவும் அதோட முக்குளத்தூர்லேயும் ஒரு செக்ஷன் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க இந்த முறை பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகத்தான் நான் டிஆர்கே. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு கிரவுண்டை முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, ஏங்க நீங்க டிஎம்கே போனீங்க அப்படின்னு நாளைக்கு யாராவது அவர் கேட்டா, இல்லைங்க நான் ஏடிஎம்கேல இருக்கத்தான் முயற்சித்தேன், இபிஎஸ் ஐயாட்ட மன்றாடினேன், நான் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்னு சொன்னேன், அவர் என்னை உதாசீனப்படுத்தி விட்டார், எனக்கு வேற வழியே இல்லை மக்களே, அதனால நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்றதுக்காக பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். அப்படின்னா இபிஎஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பாரே, ஆனால் இது ஒரு பொட்டன்ஷியலா ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும். எனவே இதுல ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு தற்காலிக சமாதானத்துக்காவது போகலான்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் அது வேணாம், ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த தலைவலி வேணான்ற முடிவுக்கு அவர் போறாருன்னா அவருக்கு வேற ஏதாவது அரசியல் கால்குலேஷன் இருக்கும்ல. அதாவது அவரை பொறுத்தவரையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் என்ன நினைக்கிறார், இந்த மாதிரி ஜெயலலிதா டயத்தில் இருந்தாங்க போனாங்க, அப்புறம் எம்ஜிஆர் டயத்தில் இருந்தாங்க போனாங்க, அதே மாதிரியாகத்தான் இப்பொழுது நிகழும் என்று கருதுகிறார். அவரை பொறுத்தவரை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஓகே, அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான், நீங்கள் இப்போ தனியாக பேசினீங்கன்னா கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், நம்ம ஜெயிச்சிட போகிறோம் இந்த எலெக்ஷனில் அப்படிதாங்கிறது. அதாவது அவர் தோற்றத்துக்காக இல்லை, ஒரு உண்மையிலேயே அப்படி நம்புறார். ஓகே, அது ரைட்டா தப்பாங்கிறது இன்னொரு விஷயம், பட் அந்த கான்ஃபிடன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. சோ தேர்தல்ல நிக்கிற எல்லாருக்குமே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குட்டியா இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் வேட்பாளர்களை பார்த்திருப்பீங்க, டெபாசிட்டே வாங்காத ஒரு வேட்பாளர் கூட இதோ எனக்கு தான் வெற்றி, மக்கள் என்ன, எனக்கு என் ஜாதியில் இவ்வளவு பேர் இருப்பாங்க, அதுல இருந்து இவ்வளவு ஓட்டு இப்படி பிரியும், இவருடைய ஆதரவுலாம் எனக்கு இருக்கு, எனவே நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. ஒரு துணிச்சல் இருக்கு, அசட்டு துணிச்சல் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அதீத நம்பிக்கை இருக்கு, அது எந்த கேட்டகரியா இருக்கட்டும். ஓபிஎஸ் வருகைன்றது நெட் என்ன தாக்கம் அஇஅதிமுகவிற்கு வந்து, அதாவது அஇஅதிமுகவிற்கு பாதகம் தான், அதில் இதுவே இல்லை. தென் சாதகம் வந்து திமுகவிற்கு, அதாவது எவ்வளவு ஆட் ஆகும் போகும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன சொல்ல வருவேன்னா, அவங்க வந்து டிஎம்கே வந்து இது ரொம்ப ஒரு அழகாக அதை கேரி அவுட் பண்ணுறாங்க. இப்போ தேமுதிக சேர்த்துன்றதோ மற்றவர்களை சேர்க்க போகிறதோ, ஓகே இன்னும் ஒரு அமைச்சர் கூட வருவாரா, முன்னாள் அமைச்சர் வருவாரெலாம் பேசிக்கிறாங்க. பட் அது விட்டுருங்க, அது வந்து எப்போதுமே நடக்கும். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, 47% திமுக கூட்டணி 2024 பெற்றது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அது இருக்குது இது இருக்குது எல்லாமே சொல்லிப்போன்னு வச்சுப்போமே, இது 40 குறையலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க இந்த ஒர்ஸ்ட்டு சினாரியோவை மனதில் வைத்துக்கொண்டு அதை அப்போ வரும்பொழுது அதுக்கு நம்ம ஈடுகட்டுவதற்கு என்னெல்லாம் செய்யணும், அந்த நடவடிக்கைகளை அவர்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப சிறப்பாக செஞ்சுன்னு வராங்க. அதுதான் இப்போ திமுக, அதாவது மற்ற அரசியல் கட்சிகள் இதுதான் அவங்க வீட்டிலேருந்து கற்றுக்கணும். ஸோ அதனால் தங்களுக்கு வந்து நம்ம ஜெயிச்சிட போகிறோம், ரூலிங் பார்ட்டி ரொம்ப கான்ஃபிடென்ட் அப்படிலாம் அவங்க இல்லை. தட் இஸ், அதாவது தே ஆர் நாட் டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட், அதுக்கு சொல்ல வரேன், அந்த எண்ணத்தில் சொல்கிறேன். ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு ரொம்ப கவனமாக அவர்களுடைய காய்களை நகர்த்தி வருகிறார்கள். அது ஒரு 5 ஓட்டு நமக்கு விழுந்த ஓட்டு குறையும்னா அந்த 5 ஓட்டை வேற எங்க இருந்து கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு காய் நகர்த்தல்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அரசியல் என்பதே மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுங்கட்சி என்ன மூவ் வைக்குது, அதுக்கு எதிராக எதிராளி என்ன மூவ் வைக்க போறாரு அப்படின்ற ஒரு சதுரங்கம் தான் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வர்ணிச்சிங்க தேமுதிகவை கொண்டு வந்ததோ அல்லது ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்ததோ அதுல ஒரு அழகு இருக்கு அப்படின்றீங்க. இதுல ஒரு அணி சேர்க்கை வியூகம் அப்படின்றதுல 2 கட்சியுமே ஒரு சாமர்த்தியக்காரங்க தானே. பாமகவை போன தேர்தலில் கடைசி நிமிஷத்தில் அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்து சேர்த்து வட தமிழ்நாட்டில் கூடுதல் இடங்களை அதிமுகவில் பெற முடிஞ்சது. என்டிஏவை வலுப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனால் அப்படியான மூவ் எதுவும் இப்போ நடந்திருக்கா? தேமுதிக வந்ததையும் இதையும் வந்து ஒரு பொட்டன்ஷியல் லாஸை எய்ம் பண்ணி அதை காம்பன்சேட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்றீங்களா? நீங்க கேட்கறது திமுகவை சொல்ல வரீங்களே? திமுகவை கேட்கிறேன். அதே நேரத்தில் அந்த லாஸை ஏடிஎம்கே ரியலைஸ் பண்ணியிருக்கா, அவங்க கவுண்டர் மூவ் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். இல்லை, அதாவது அஇஅதிமுக வந்து அவங்களை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஏதாவது இந்த லாஸை பற்றி அவங்க ஒன்றும், அதை தான் சொல்கிறேன், அவங்க அது பெருசாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அது வந்து அவங்களுக்கு முழுமையாக அவர்களுக்கு வந்து சேர்ந்து விடும். ஓகே, இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து விஜய்னால் பெரிய
அவங்க ஒன்றும் ஆட்சியை பிடிக்க போகிறத இழக்க போகிறது இல்லை, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு ஒன்றும் தட்டி பறிக்கப்பட போவதில்லைன்ற நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே நம்பிக்கையில் இருப்பாங்க, ஜெயிப்பாங்க, போவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பட் த பாயிண்ட் இஸ் வந்து இந்த தேமுதிக அங்கே போனதோ, அப்புறம் வந்து இப்போ ஓபிஎஸ் போகிறதோ, நான் இன்னொன்று கூட சொல்லுவேன். இப்போ தனபாலோட பையன் வந்து டிவிகேல சேர்றாரு. ஓகே, அன்றைக்கி தனபாலை கூப்பிட்டு வச்சு அந்த சிறப்பு மலரை வெளியிடுறாங்க. பட்டு இப்போ தனபாலோட பையன் வந்து ஒரு காரணம் சொல்லுகிறார். தன்னுடைய தந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது அப்போ சமயத்தில் யாருமே வந்து பார்க்கல, ஒரு குடும்பம்னா வந்து பார்க்க மாட்டாங்களான்னு. இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு ஆறுதலாக கூட ஒன்றும் ஒரு வார்த்தை சொல்லலையே. நாங்கள் ஏதோ இதுவாகிடுத்துப்பா தம்பி, நீ பரவாயில்ல, ஏதோ வேகத்தில் ஒரு காரியம் பண்ணிட்ட, நீ வந்து இந்த பக்கம் வந்துரு, எங்கள் கதவு எப்போதுமே திறந்துருக்கும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயத்தை கூட யாருமே சொல்லலை. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன், அவங்க வந்து இது போனால் போகட்டும் போடா அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையில் இருக்காங்க மாதிரி தான் எனக்கு தோன்றுது. அண்ட் இன்ஃபேக்ட் அவர் வந்து ரொம்ப சம்டைம்ஸ் நீங்கள் எடப்பாடியோட இன்ட்ராக்ட் பண்ணால் தெரியும், அவர் ரொம்ப டிஸ்மிசிவாக தான் இருக்கார். இது ஓகே, அவங்க எங்கே இருக்கு. ரெண்டு விஷயத்தில் எனக்கு இதில் வந்து மாற்று கருத்து இருக்கு. ஒன்று, லோகேஷ் போனது நீலகிரி தொகுதியில் ஆராசா எல்முருகன் அவங்களை எதிர்த்து அதிமுக சார்பில் நின்ன ஒரு லோகேஷ் ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட், ஒரு ப்ராமிசிங் கேண்டிடேட்டாக இருந்தவர். அதிமுகவோட நிறுத்தின கேண்டிடேட்லேயே கொஞ்சம் ஒருத்தான கேண்டிடேட், நல்ல கேம்பெயின்லாம் பண்ணார். ஆனால் அவர் போனது ஒரு முக்கியமான ஒரு குறியீடு. ஆனால் அதுக்கு அவர் சொன்னது, எங்கள் அப்பாவுக்கு சபாநாயகராக இருந்த தனபால் அவர்களுக்கு மாரடைப்பு வந்தது, அப்போ யாருமே ஏடிஎம்கேலேருந்து வந்து பார்க்கல, ஆறுதல் சொல்லலை, ஆறுதலாக கட்சியில்ன்றதுனால குடும்பமே மன வருத்தத்துக்கு ஆளானோம்னாரு. இப்போ போய் தாவேக்கால சேர்ந்துருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் நீண்ட காலம் நல்ல நலத்தோட வாழணும். அவருக்கு இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தாவேக்காலேருந்து என்ன உடனடியாக ஓடோடி வந்து அதனுடைய தலைவர்ப்பா வந்து இவர் கரங்களை எல்லாம் பற்றி கொண்டு அப்பாவுக்கு ஒன்றும் ஆயிடாது, நல்லா மீண்டு வந்துடுவார் அப்படி சொல்லக்கூடிய இடத்துல அந்த கட்சியோட அணுகுமுறை இருக்கா? அவர் சொல்கிறக்கூடிய காரணம், அவர் வருத்தத்துக்கு நியாயம் இருக்குது, வருத்தப்படுறதுக்கு. ஆனால் அவர் கொடுக்குற சொல்யூஷன்றதுல ஏதாரும் லாஜிக் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, இபிஎஸ் பற்றி சொன்னீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், ஆன்டி இன்கம்பன்சி ஓட்லாம் தனக்கு வரும்னு. இருமுனை போட்டியில் அது சாத்தியம். திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி இருந்தால் அதிமுக போடுவாங்க, அதிமுக மேலே அதிருப்தி இருந்தால் திமுக போடுவாங்க. ஆனால் இப்போ இருமுனை போட்டி இல்லையே, 4 பேர் களத்தில் இருக்கிறாங்களே. கரெக்ட், அதை நீங்கள் சொல்கிறதா நானும் சொல்கிறேன். அது எனக்கு உங்களுக்கும் எனக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லை. பட் அவரும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ எம் ஒன்லி மெசஞ்சர். அவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். அவர் ஜெயிச்சிட போகிறோம், மே மாதம் ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுற மாதிரி தான் அவர் பேசுகிறார் அவர். ஸோ அதுதான் வந்து அது அது எந்த அளவிற்கு அது இதுங்கிறது தான் நம்மளுக்கு அது ஒரு சரியான முறையான ஒரு அணுகுமுறையா அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அதை வந்து அவர் அதீத நம்பிக்கையோடு இருக்கார். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க போட்டியில் இருக்கிறவன்லாம் அதீத நம்பிக்கையில் தான் இருப்பானே. பட் அதீத நம்பிக்கை இருக்க வேண்டியது தான். பட் எதிராளினுடைய பலமும் பலவீனங்களும் முழுமையாக அறிந்து நம்ம களத்தில் இறங்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் அஇஅதிமுக வந்து கொஞ்சம் இதுவாக இருக்காங்களோன்னு, சரியான ஒரு அணுகுமுறையில் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. இப்போ நான் இது லோகேஷ் நீங்கள் சொன்னீங்க, பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு போஸ்டரிங்காக இருக்கணும். நீங்கள் அவர் லோகேஷை மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்க வேண்டாம். பட் லோகேஷ் போயிட்டார், ஏன்னா தனபால் ஒரு 50 வருஷமாக இருக்கிறவர். ஓகே, அருந்ததியினர் அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ நீண்ட நாளாக இருந்த கட்சியில் இருந்தவரை வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க வரல அப்படின்னா, இல்லைப்பா அது ஏதோ காரணத்தினால் ஆயிடுச்சு, அதை தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் சரி இருக்கிற இடத்துல நன்றாக இருங்கள், ஆல் த பெஸ்ட் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, பட்டு நீங்கள் அதுக்கு பதிலே பேச மாட்டீங்கன்னா அது வந்து ஒரு மக்கள் மத்தியில் அது வந்து அப்போது இப்போ இந்த கட்சியில் நீண்ட நாள் இருந்தவனுக்கெல்லாம் மரியாதை இல்லை போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது அந்த லோகேஷனுடைய எடுத்துக்காட்டு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதுல ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி பழனிசாமி பிரேஃபேஸ் காட்டுறது, எல்லா எலெக்ஷன்லயுமே பிரேஃபேஸ் காட்டுறதுல சமர்த்தர். நாங்க ஜெயிப்போம்ன்ற ஒரு பிரேஃபேஸ் காட்டுவார் எல்லாமே. கடந்த கால எலெக்ஷன் சரி, எல்லாத்திலுமே பிரேஃபேஸ் காட்டுறது அவருக்கு ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. சார் மெகா கூட்டணி அமைக்க போறோம், பெரிய கட்சி வருது, இதோ பேசிட்டு இருக்கிறோம், வந்துட்டாங்க, வருவாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, வந்துருவாங்கன்னு சொல்லிட்டே தானே இருந்தாரு. அதே தான் மீண்டும் அதை சொல்லுவார், அந்த ஃப்ரீ ஃபேஸை காட்டுவாருங்கிறதான் சொல்ல வர்றேன். இல்லை, எனக்கு என்னென்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப பிரச்சனைகள் வருது. இப்போ மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் எங்கே வர்றாரு, மதுரை வர்றாரு. முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, கேளுங்க மக்களே, எங்கே நம்ம மெட்ரோன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே எய்ம்ஸ்னு கேட்க போகிறாங்க மக்கள், எங்கே இதுன்னு அஃப்கோர்ஸ் நேரடியாக கேட்க முடியாது, இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் இருக்கும்.
டெஃபினட்டாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக போகுது. இது ரெண்டும் அங்கே அடுத்து திருப்பரங்குன்றம் போகிறாரு. அங்கே ஏற்கனவே மக்கள் வந்து நொந்து போயிருக்கா. அவங்க எல்லாமே நீ இப்போ மூட போகிறது என்ன, சண்டே வந்து அங்கே முழு அடைப்பு, ஏறத்தாழ அங்கே இருக்கின்ற ஒரு 3500 கடைகள் வந்து இனி ஃபங்க்ஷன் ஆகாது. இது அந்த மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. அங்கே ஒன்று. இங்கே நேற்று எடப்பாடி பழனிசாமி எங்கே போய் நிற்கிறாரு? பல்லாவரத்தில் போய் நிற்கிறாரு. போய் நிற்க வேண்டிய இடமா அது. பல்லாவரம் மக்களும் தாம்பரம் மக்களும் குரோம்பேட் மக்களும் வந்து கொந்தளிச்சிருக்கிறாங்க. அந்த என்டையர் ஏரியாவை முடிச்சுருவேன். ஏன்னா ட்ரெயின் வந்து சபர்பன் ட்ரெயின்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தினம் வந்து 10 ட்ரெயின் 15 ட்ரெயின் கட் பண்ணிட்டு ஒவ்வொரு 25 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி தான் இங்கே பீச்சுக்கு விட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது வேலைக்கு வர்ற ஒருத்தனுக்கு வந்து இப்போ வந்து பாரிஸ் போகிறவங்களுக்கு, அதை தாண்டி போகிறவங்களுக்கு, கும்மிடிப்பூண்டி சைடு போகிறவங்களுக்கு யாருக்குமே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அங்கே போய் 1.5 மணி நேரம் இவர் வந்து பேசுகிறாரு. ரேடியல் ரோடு நடுவில் வந்து கூட்டம் போட்டு பேசுகிறாரு. மக்களுக்கு இதை விட பெரிய ஒரு அவதி நீங்கள் கொடுக்கவே முடியாது. ஸ்ட்ராட்டஜியில் என்னை பொறுத்தவரை பல்லாவரத்தில் நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. போயிருக்கூடாது. நேற்று சவுத்துக்கு எங்கே வேணா, சோழிங்கநல்லூர் தாண்டி எங்கே வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. முழுக்க மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிற டைமில் அதுக்கு நடுவில் போய் நின்றுட்டு நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், இங்கே வந்து என்னது மக்களுக்கு மக்கள் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்கன்னு பேசும்போது வந்து உங்களுக்கு இன்சென்சிட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னு ஒரு கருத்து வருது. ரயில்வே பற்றி ஒரு வார்த்தை பேசினாரா எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசும்போது? கிடையவே கிடையாது. யார்கிட்டயும் பேசினாரா? அஸ்வினி வைஷ்ணவ் கிட்டயோ சதர்ன் ரயில்வே ஜிஎம் கிட்டயோ யார்கிட்டையும் யார் பேசினா? சிவசங்கர் மட்டும் தான் பேசினார். வேற யாருமே பேசல. யாருமே ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன் இந்த வேலை வந்து ஏப்ரல் நடக்கக்கூடாதா? அதாவது ஸ்கூல் வெக்கேஷன் நடக்கிற டைமில் தாராளமாக இந்த வேலையை எடுக்கக்கூடாதா? ஒரு மாதம் தள்ளி போட்டால் என்ன ஆயிருப்போது இப்போ ரயில்வேக்கு? இந்த எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் தான், எக்மோர் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் தான். எம்ஆர்டிஎஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு கூட பண்ணிருக்கலாமே, எம்ஆர்டிஎஸ் கொடுத்துட்டு கூட பண்ணிருக்கலாம். பட் அது பேசலாம், அது ஒரு முக்கியமான இவ்வளோ. அதாவது ஸ்ட்ராட்டஜியில் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் பல்லாவரத்தில் போட்ட அந்த கூட்டத்தை வந்து செங்கல்பட்டில் போட்டாலும் இதே அடி வரும். அதே நேரத்தில் ரெட் ஹில்ஸ்லையோ இல்லைன்னா சோழிங்கநல்லூர்லையோ நாளை போட்டிருக்கலாம். இது யார் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ரவீந்திரன் துரைசாமி இருந்தால் கரெக்டாக சொல்லியிருப்பாரு. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. இதனால நன்மை யாருக்குன்னு ஒரு கேள்வியை யூடியூப் தளத்தில் நேயர்கள் முன்னாடி கேட்டிருந்தோம். ஏறத்தாழ 50,000க்கும் மேற்பட்டவங்க கருத்து சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுக்கு இதனால நன்மை என்று 65% பேரும், பன்னீர்செல்வத்துக்கு நன்மைன்னு 16% பேரும், அதிமுகவுக்கு தான் இதனால நன்மைன்னு 7% பேரும், யாருமே இதனால் நன்மை அடைய போறதில்லை அப்படின்னு 12% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு கணேஷ் நிறைவு பாரு. இல்லை, எல்லாரும் கொடுக்குற பர்செப்ஷன் படி மரியாதை கேஆர்கே சார் சொல்லும்போது கூட திருப்பரங்குன்றம் வந்து மோடி வந்தாருன்னா இதை கேட்பாங்க அதை கேட்பாங்க. எல்லா மக்களும் கேட்குற கேள்விக்கு முதல்ல திமுக பதில் சொன்னல. இன்னி வரைக்கும் ஏன் வந்து மின்சார கட்டணத்தை வந்து மாதந்தோறும் கணக்கிடுவேன்னு சொல்லிட்டு கணக்கிடாமல் இருக்கிறீங்களே, எங்களால் கட்ட முடியலையன்ற கோபமும் ஆதங்கமும் 2 மடங்கு இருக்க தானே செய்யுது. அதோட இது ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. இப்போ 1 லட்சம் கோடி கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து கடன் சுமையாக இருந்து நீங்கள் 2011 விட்டுட்டு போனது இன்றைக்கி 10 லட்சம் கோடி ஆக்கி மறுபடியும் வரியை உயர்த்தி கொண்டு வந்து எங்கள் தலைமையிலேயே வச்சு 6000 கோடி நீங்கள் கடனை வாங்கி கொடுக்கும்போது திருப்பி கட்டுவதற்கு எங்கள் மீது தானே வரியை சுமத்துறீங்கன்ற கேள்வி எழதானே செய்யும். கல்வி கடனை ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க, இன்ன வரைக்கும் ரத்து பண்ண முடியலையே அப்படின்ற கேள்வி எழதானே செய்யும். அப்படி பல கேள்விகள் எடுத்து வைக்கணும்னா வைக்க தான் செய்யும். அதுக்காக மோடி வர ப்ரோக்ராம்னால உங்களுக்கு அது ஆகிடுது இதாகிடுது இந்த கேள்வி. இடையூறுகள் எந்த இடத்துல எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் நடந்தாலும் இருக்க தான் செய்யும். சென்னை பூரா தான் இருக்குது. சென்னை பூரா மெட்ரோ ஒர்க் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இடையூறுகள் எங்கே இல்லாமல் இருக்குது? பொதுமக்கள் எங்கே பாதிக்கப்படாமல் இருக்கிறாங்க? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது இருக்க தான் செய்யும். அது நிர்வாகத்தில் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இதற்காக வந்து நீங்கள் தேர்தல் கூட்டத்தை அங்கே போடக்கூடாதா? போடணும்னு முடிவு பண்ணி அனுமதி கேட்டு போட்டது காவல்துறை தானே அனுமதி கொடுத்தது. இதெல்லாம் வச்சு நீங்கள் தேர்தல் கணக்கு அதுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை பொறுத்தவரை உங்களுடைய கருத்து கணிப்பு எடுத்திருப்பதை பொறுத்தவரை அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்று நாங்கள் ஏன் கருதுகிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே அவர் அதிமுக கூட இல்லை. பெரும்பாலான அவர் கூட இருந்தவர்கள் ஆல்ரெடி போய் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி அவரே தனியாக அதிமுகவுக்கு வந்திருந்தாலும் கூட அதிமுகவுக்கு பெரிதாக வந்து உங்களுக்கு ஒரு லாபம் இருக்குமா என்ற கேள்விக்குறி தான். ஏன்னா அவருடன் பயணித்த தர்ம யுத்தம் ஆரம்பித்த பொழுது அவருக்கு வந்த ஆதரவும் அந்த வரவேற்பும் அவராகவே தான் கெடுத்துக்கிட்டார். அவர் கூட இருந்தவர்கள் எல்லாம் திமுகவுக்கு பெரும்பான்மையாக போய் சேர்ந்து விட்டார்கள். இவர் போயிருக்காருன்னு சொன்னால் ஒரு ஒற்றையாளாக தான் போயிருக்கிறார் என்று தான் கருத வேண்டி இருக்கிறதே தவிர அதிமுக கூட்டணிக்கு இதனால் பெரிய பாதிப்பு வருமா, ஆன்டி இன்கம்பன்சி எப்படி இவங்க கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்ப்ரமைசிங் லீடராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டு தான் இருக்கிறார். 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். 7.5% கிராமப்புற மாணவர்களுக்கு நீங்கள் அத்தனை பேர் சொன்னாங்க பிஜேபியை எதிர்த்து பண்ணாங்க அது பண்ணாங்க. பிஜேபி அன்றைக்கு வந்து உண்மையிலேயே அந்த 7.5% கிராமப்புற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடை ஆதரித்து கையெழுத்து போடலை கவர்னர். அன்றைக்கி கவர்னர் காலந்தாழ்த்தினார்.
ஆனால் ஒரு ஸ்ட்ராங் லீடராக எடப்பாடியார் அவர்கள் நான் ஜியோ போட்டு பாஸ் பண்ணுறேன்னு சொன்ன பிறகு வந்தது. அப்போ இஸ் அ ப்ரூவன் லீடர், ஆல்ரெடி இஸ் அ ப்ரூவன் லீடர், இஸ் ஹேவிங் அ லீடர்ஷிப் குவாலிட்டி. அவருடைய நம்பிக்கையில் அர்த்தம் இருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லை. மக்களும் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு 4.5 ஆண்டு காலம் ஒன்றும் செய்யாமல் இந்த 1.5 மாத காலத்தில் எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு சொல்றது நம்புறதுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அது தானாகவே இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் எடப்பாடியார் இருக்கிறார். ஓகே, திமுகவுக்கு சாதகம் நன்மைன்னு 65% பேர் சொல்றாங்க. இப்போ இஷ்யூ வந்து அதிமுக மேட்ரே இல்லை, அதிமுக அதெல்லாம் இல்லை. 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டு, அண்ணாமலை ஒரு பெரிய ஹீரோவாட்டு, மோடி பிரதமர்னு விழுந்த வாக்கு. அதில் அன்புமணி ராமதாஸ் கான்ட்ரிபியூஷன், எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இதில் தென் மாவட்டத்தில் இந்த விழுந்த வாக்குங்கிறது முக்குலத்தோர் சமுதாயம் அப்பர் சவுத்தில் பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க மத்தியில் ஒரு ஓட்டு சிதறக்கூடாது, ஒரு ஓட்டு குறையக்கூடாது, எடப்பாடியை தோற்கடிக்கணுங்கிற மனநிலையில் தான் அது போகும். காரணம், பெரிய பொசிஷனில் இருந்த 3 முக்குலத்தோர்கள் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், குறிப்பாக ஓபிஎஸ், இவங்க பாதிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமிங்கிற உணர்வு அவங்கள்ட்ட இருக்குது. இந்த உணர்வுக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு திமுக தான் இவங்களை தோற்கடிக்கும்னு அந்த மக்களை திமுக பக்கம் திரட்டுறதுக்கான சூழ்நிலை ஓபிஎஸோட வருகையால் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயமும் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் இது என்னென்னா, ஒரு குறிப்பிடத்தக்க அளவு முக்குலத்தோர் ஓட்டும் வன்னியர் ஓட்டும் எல்லா காலகட்டத்திலும் திமுகவுக்கு இருக்குது. குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் பசுமன் தேவரையா குரு பூஜையை காலி பண்ண நினைக்கும் போது காப்பாற்றினது மு.க. ஸ்டாலின் தான். ஓகே, இல்லை நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏடிஎம்கேக்கு போக வேண்டிய ஓட்டு போகலாம். அது சார் சொன்ன அதே விஷயம் தான் நான் இன்னொரு வார்த்தைகளை சொல்கிறேன். போக வேண்டிய ஓட்டு போகாமல் இருக்குது. இல்லை, நான் வேற ஒரு சினரியோ கேட்குறேன். சசிகலா களத்தில் வெளியில் நிற்கிறாங்க. இப்போ சசிகலாவோடு கை கோர்த்து ஓபிஎஸ் நின்று எங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க, எங்கள் அரசியலை வீழ்த்திட்டாங்க, எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்பீல் இருக்கும்? திமுகவில் சேர்ந்து எடப்பாடி எழுத்தா என்ன அப்பீல் இருக்கும்? இல்லை, அத்தகைய ஸ்ட்ரென்த் அந்த சமுதாயத்துக்கு கிடையாது. அத்தகைய ஸ்ட்ரென்த் வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் தமிழகத்தில் உண்டு. இது யதார்த்தம். இது இண்டிவிஜுவல் சார்ந்த விஷயங்களாக தான் பார்க்குறேன். ஐயா என்ன சொல்ல போறான்னு பார்க்கணும். இல்லை இல்லை, இண்டிவிஜுவலை சார்ந்த சப்போர்ட் தான். ஓ பன்னீர்செல்வம் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சசிகலாவும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பேஸை வந்து கல்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அது சமூக சார்ந்தது மட்டும்தான் என்றது உண்மைதான். அப்படி இருந்தால் கூட அது வந்து இப்போ 2 பேரும் கை கோர்த்தால் அது பெரிய ஒரு பாசிட்டிவ். அதனால ஒரு இன்னொரு புதிய ஒரு கும்பல் வரப்போறது இல்லை. அதே ஓட்டுக்குள்ள தான் அது ஆப்ரேட் ஆகும். அதே ஓட்டுக்குள்ள தான். அதான் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். சசிகலாவை வந்து அந்த சமுதாயத்தினுடைய லீடராக பார்க்கிறீர்கள் என்று சொன்னீர்கள் சொன்னா அவருக்கு முதல்ல துரோகம் செஞ்சது ஓபிஎஸ் தான். அதற்கு பிறகுதான் நீங்க எடப்பாடியை சொல்லுவீங்களே தவிர முதல்ல ஆரம்பிச்சது, முதல்ல அவரை எதிர்த்தது ஓபிஎஸ் தான். சசிகலா வந்து ஒரு வராது. இல்ல, சசிகலா வந்து தனக்கு துரோகம் செஞ்சவங்கன்னு ஒரு பட்டியல் விட்டாங்கன்னா தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல் அளவுக்கு பெருசா இருக்கும். நிச்சயமா. அப்ப இந்த 2 பேருடைய வாக்குகள் என்பது இட் இஸ் டஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அதான் ஜெயலலிதா இறந்தபோது ஹிந்து பத்திரிகையில் 2 நிருபர்கள் இருக்காங்க. ஜெயலலிதா படத்தை குப்பை கூடையில் தூக்கி போட்டு எல்லாரும் சசிகலா தான் வச்சிருந்தாங்க. இதுதான் தமிழ்நாட்டோட அரசியல் நிலைமை. இல்ல அம்மா, நீங்க அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல போயஸ் கார்டர்ல வந்து வரிசையா போய் தம்பிதுரையில இருந்து ஒவ்வொரு தலைவரா போய் நீங்க தான் வரணும், கட்சியை காப்பாற்றணும், நீங்க தான் பன்னீர்செல்வம் லைவ் போனது இல்ல, நீங்க தான் வரணும், நீங்க தான் கட்சியை காப்பாற்றணும், நீங்க தான் ஆட்சிக்கு வரணும். நாங்க கடைசியா திரும்பி அவங்க பெங்களூர்ல இருந்து வந்து பார்த்தா ஒருத்தரும் அவங்க பின்னாடி இல்ல. டிஆர்கே நிறைவு பார்வை. இல்லை, அதாவது இப்போ தெர் இஸ் 18% அது இப்போ சொன்னார். பட் பாயிண்ட் இப்போ என்னன்னா, உங்களுக்கு இப்போ டிடிவி சேர்ந்ததுனால இவருக்கு அந்த அப்பர் சவுத் அந்த இன்னண்ட் அரவுண்ட் அந்த மதுரை அந்த பிராந்தியங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து எந்த அளவிற்கு அவருக்கு ஒரு பெனிஃபிட் வரப்போகிறது ஏடிஎம்கே. அதாவது ஏடிஎம்கே ஏற்கனவே இழந்துடுது. இப்போ வந்து ஒரு விதத்தில் ஓபிஎஸ் போனதுனால வந்து இப்போ இன்றைக்கி டிஎம்கே போயிருந்தனால பெரிய மாற்றம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. பட் த பாயிண்ட் இஸ், இப்போ வந்து இந்த விஜய் இருக்கார். ஸோ அவர் எந்த அளவுக்கு ஏடிஎம்கே இன்னும் எடுத்துன்னு போவார். ஸோ இன்னொன்று வந்து இப்போ சசிகலாவும் அவங்க தரப்புலேருந்து இதுக்கு எதிராக இது ஏடிஎம்கேக்கு தான் வேலை செய்ய போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏன்னா இப்போ சசிகலா ஓப்பனாக இந்த இது இருக்கு இல்லையா, அந்த கேம்பெயின் வந்து 2024 இல்லை. ஓகே, பட் இப்போ இருக்க போகிறது. ஸோ அதனால் வந்து அவங்க இப்போ அதனால் ஏதாவது ஒரு வாக்குகள் வந்திருந்தால் இன்னும் ஸோ ஒரு பலவீனம் இன்னும் அதிகமாக ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் டிடிவி ஃபேக்டர் வந்து டிடிவினால் அவருக்கு ஏதாவது காம்பன்சேட் பண்ணுவாரா அப்படிங்கிறது அதுதான் என்ன பொறுத்த. டிடிவி என்ன மேஜிக்கை செய்ய போகிறாரு? அடிபட்ட புலியாக
ஓபிஎஸ் என்ன சீர போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ராமநாதபுரத்தில் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். உங்க எல்லோருக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.